ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். டிராகன் பால் காக்குமி சீசன் கம்ப்ளீட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் ஆகிடுச்சு. லாஸ்ட் எபிசோடில் டிராகன் பால் ரிலேட்டடான சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸை அடுத்தடுத்து உங்களுக்கு கொண்டு வரதா சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு புது சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆமாம், தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த சீரீஸோட நேம் டிராகன் பால் ஆம்னிகிங் கோகு. இந்த ஒரு டைம்லைனில் கோகு ஆம்னிகிங்காக இருப்பார். இவர் இப்படி இருக்கும்பொழுது யூனிவர்ஸை எப்படி ரூல் பண்ணார், எனிமீஸை எப்படி இவர் அழிச்சாருங்கிற பல விஷயத்தை இந்த சீரீஸில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இதுக்கு மேலேயும் போர் அடிக்க விரும்பலை. நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த கதை கோகு பிளாக் ஆர்க்கோட ஃபைனல் எபிசோட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாமசு ஒட்டுமொத்த ரியாலிட்டியவே அழிக்க கோகு வேற வழியே இல்லாமல் அப்போது ஜெனோவை சமன் பண்ணுறாரு. அங்கே வந்து ஜெனோ கிட்ட கோகு இந்த மொத்த ரியாலிட்டியையும் எரேஸ் பண்ண சொல்லி கேட்குறாரு. இதனால் ஜெனோவும் கோகு கேட்டுக்கிட்ட மாதிரி அந்த ரியாலிட்டியை எரேஸ் பண்ணுறாரு. புல்மா அவங்களோட டைம் மிஷினில் எல்லாரும் எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த மீன் டைமில் ஜெனோ எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுறாரு. அப்போது கோகுவும் வெஜிடாவும் அந்த டைம் மிஷினோட ஸ்டாண்டை பிடிச்சி எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஜெனோ மொத்த ரியாலிட்டியையும் அழிக்கும்போது கோகு, வெஜிடா மற்றவங்க எல்லாரும் டைம் ஸ்பேஸில் அவங்களோட ஒரிஜினல் டைம் லைனுக்கு போகிறாங்க. இங்கே தான் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. கோகு அவரை யாரோ பிரிக்கிற மாதிரி திடீர்னு ஃபீல் பண்ணுறாரு. வெஜிடாவும் தன்னை யாரோ அப்படியே பிரித்து எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஒரு வழியாக இவங்க அவங்களோட டைம் லைனுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் ரெண்டு பேருமே அவங்களுக்கு நடந்த இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்படி நடந்ததுக்கு என்ன ரீசன்னு அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. காட்சிகள் மாறுது. நமக்கு கோகுவும் வெஜிடாவும் வந்த அந்த டைம் ஸ்பேஸை காட்டுறாங்க. ஆமாம், கோகுவும் வெஜிடாவும் அங்கே சிக்கிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கிறிஸ்டல் மாதிரி ஆகுறாங்க. யாரோ இவங்களை பிடிச்சி வச்சிருக்கிற ஃபீல் இவங்களுக்கு வருது. அப்போது திடீர்னு ஒரு அன்னோன் என்டிட்டி அப்பியர் ஆகுது. இதிலிருந்து மேசிவான எனர்ஜி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த என்டிட்டிக்குள்ளே இருந்து ஒரு பெரிய கை வருது. இது அப்படியே வெஜிடாவை எங்கேயோ கூட்டிட்டு போயிடுது. இதை பார்த்து கோகு ஷாக் ஆகுறாரு. திடீர்னு அந்த கை கோகுவை நோக்கி வருது. இதில் கோகு சிக்க போறாராங்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ திடீர்னு அங்கிருந்து கோகு இருந்த அந்த கிறிஸ்டல் மட்டும் மறைஞ்சிடுது. அப்போ மறைஞ்ச கிறிஸ்டல் வேற ஒரு ரெலம்ல அப்பியர் ஆகுது. இந்த ரெலம்க்கு வந்த உடனே கோகு அந்த கிறிஸ்டலுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாரு. இந்த ரெலம்ல கிராண்ட் ப்ரீஸ்டோட ஃபேஸை கோகு பார்க்குறாரு. இது மட்டும் இல்லை, அங்கே ஏகப்பட்ட ஏஞ்சல்ஸ் ட்ரைனிங் எடுக்கிறதையும் கோகு பார்க்குறாரு. அங்கே இவங்களை மட்டும் இல்லாமல் விஸ்ஸை கூட கோகுவால் பார்க்க முடியுது. விஸ்ன்னு சொல்லி கோகு கூப்பிடக்கூட செய்கிறாரு. பட் அவர் திரும்பி பார்த்தும் கோகுவை கண்டுக்கல. ஏன் இவன் நம்மளை கண்டுக்க மாட்டான்னு கோகு யோசிக்க பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது. ஹலோ கோகு, உன்னை வரவேற்கிறேன்னு சொல்கிறாங்க. யாரதுன்னு கோகு திரும்பி பார்த்தா அது கிராண்ட் ப்ரீஸ்டாக இருக்காரு. கிராண்ட் ப்ரீஸ்ட், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நான் எங்கே இருக்கேன்னு கோகு கேட்குறாரு. என்னதான் கோகு மாதிரியே நீ இருந்தாலும் உண்மையா நீ கோகு கிடையாதுன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. இது உண்மையான கோகு இல்லையா? அப்போ நான் யாருன்னு கோகு கேட்குறாரு. நீ டைம் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அங்கே மிஸ்டர் டைம்னு ஒருத்தன் அப்பியர் ஆகி இருப்பான். பட் உன்னோட கண்ணுக்கு அவன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அவன் ஒரிஜினல் கோகுலேருந்து உன்னை ஒரு காப்பியை எடுத்திருப்பான். நீ பார்க்க என்னதான் ஒரிஜினல் கோகு மாதிரி இருந்தாலும், கோகுவோட எல்லா ஃபீலிங்ஸ் அண்ட் மெமரிஸ் உனக்குள்ளே இருந்தாலும் நீ ஒரிஜினல் கோகு கிடையாது. அந்த ஸ்பேஸ் டைமில் மிஸ்டர் டைமால் உருவாக்கப்பட்ட ஒரு மிரர் கோகு தான்னு சொல்கிறாரு. இது கோகுக்கு சுத்தமாக புரியலை. பரவாயில்ல, போக போக உனக்கே எல்லாமே புரியும்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. சரி, என்னை ஏர்த்துக்கு அனுப்புங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு கோகு சொல்கிறாரு. பட் கிராண்ட் ப்ரீஸ்ட் அதுக்கு அனுமதிக்கலை. இதை கேட்டு கோகு கடுப்பாகிறாரு. ஏன் என்னை விட மாட்டேன்னு கோகு கேட்குறாரு. ஏன்னா அங்கே ஒரிஜினல் கோகு இருக்கான். நீ இப்போ அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. அப்போது என்னோட இடம் தான் என்ன? நான் எந்த டைம்லைனை சேர்ந்தவன்னு கோகு கேட்குறாரு. நீ எந்த டைம்லைனுக்கும் போக முடியாது. ஏன்னா நீ ஒரு மிரர் தான். அதனால் உனக்கு எந்த டைம்லைன்லையும் இடம் இல்லைன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. அப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு கோகு கேட்குறாரு. நீ ஆம்னிகிங்காக மாறி இந்த டைம்லைனில் உள்ள எல்லா யூனிவர்ஸையும் ரூல் பண்ணணும்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. என்ன விளையாடுறீங்களா? என்னாலலாம் இதை பண்ணவே முடியாது. அதை தாண்டி ஜெனோவை விட பர்ஃபெக்ட் இந்த ரோலுக்கு யாருமே இல்லைன்னு கோகு சொல்கிறாரு.
ஆமாம், ஜெனோ தான் ஆம்னி கிங்க்கு பர்ஃபெக்ட் சாய்ஸ். பட் அவரை தான் நீ எரேஸ் பண்ணிட்டியேன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. ஜெனோவை எப்படி எரேஸ் பண்ண முடியும்னு கோகு கேட்குறாரு. ஜெனோ கொடுத்த இந்த பட்டனை நீ யூஸ் பண்ண உடனே இந்த டைம்லைனில் இருக்கிற ஜெனோ தான் அப்பியர் ஆனார். ஜாமசுவை அழிச்ச அப்புறம் ஒரிஜினல் டைம்லைனை சேர்ந்த கோகு கூடவே இந்த டைம்லைனில் இருந்த ஜெனோவும் போயிட்டாரு. இப்படி போனதால இந்த டைம்லைனில் ஜெனோங்கிற கேரக்டரே இல்லை. இதனால் இப்போது ஆம்னி கிங் பொசிஷனுங்கிறது வேக்கண்ட்டாக தான் இருக்குது. இந்த ஒரு பொசிஷனுக்கு தான் நான் உன்னை வர சொல்கிறேன். ஏன்னா ஆம்னி கிங் காணாமல் போனதுக்கு நீ தான் முக்கிய காரணமாக இருக்க. அதனால் இதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. எனது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, என்னை மன்னிச்சிடுங்க. பட் ஒருவேளை இதை நான் ஏற்றுக்கிட்டா கூட என்கிட்ட ஜெனோ கிட்ட இருக்கிற மாதிரி பவர்ஸ் எல்லாம் இல்லை. ஆம்னி கிங்கா மாறுறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு கோகு சொல்கிறாரு. அதுக்காக தான் நான் இருக்கேன். இனிமே இந்த இடம் உன்னோட வீடு மாதிரி கோகு. இங்கே டைம் ஃப்ளோங்கிறது வித்தியாசமாக இருக்கும். இந்த பிளேஸில் நீ ட்ரைனிங் எடுத்தா 1000 வருஷ ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் பவர் அப்ஸும் உனக்கு கிடைக்கும். பட் நார்மல் வேர்ல்டில் இது ஒரு நாளுக்கு சமம். அதனால் இப்போவே நீ ட்ரைனிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. காலங்கள் ஓடுது. கோகு பலாயிரம் வருஷங்களுக்கு அவரோட ட்ரைனிங்கை எடுத்து இப்போது யாராலையுமே பீட் பண்ண முடியாத ஒரு பீயிங்காக மாறிட்டார். என்னதான் இவர் பவர்ஃபுல்லாக மாறினாலும் கிராண்ட் ப்ரீஸ்ட் சொன்ன மாதிரி இவர் ஆம்னி கிங் பொசிஷனை ஏற்றுக்கல. வெஜிடாவை காப்பாற்றுற வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்த என்னால் பண்ண முடியாதுன்னு கோகு பிடிவாதமாக இருக்காரு. மறுபடியும் பலாயிரம் வருஷங்கள் ஆகிடுது. கோகுவோட பவர்ஸுங்கிறது யூனிவர்ஸோட பேலன்ஸையே டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அதிகமாகிடுச்சு. ஒரு நாள் திடீர்னு ஒரு ப்ரெசன்ஸை கோகு ஃபீல் பண்ணுறாரு. யார் அதுன்னு கோகு பார்த்தா அது கோகு பிளாக்காக இருக்காரு. இவர் ஆம்னி கோகுவை அழிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காரு. பட் இந்த வெர்ஷன் ஆஃப் கோகுவை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இவர் அவ்வளோ பவர்ஃபுல். இதை புரிஞ்சுக்கிட்ட கோகு பிளாக் சரண்டர் ஆகிறாரு. அப்போ திடீர்னு அங்கே இன்னொரு பர்சன் வராங்க. இவர் போர்ட்டல் மூலமாக கோகுவோட பேலஸ்க்கு வராரு. இவரோட ட்ரெஸ் எல்லாம் ஏன்ஷியன் பர்சனோடது மாதிரி இருக்கு. இவரோட ஃபேஸும் கவர் செய்யப்பட்டிருக்கு. இவரோட நேம் கூட ரிவீல் செய்யப்படலை. அங்கே வந்த இவர் கோகுக்கு தன்னோட கிரீட்டிங்ஸை பண்ணுறாரு. இங்கே நடக்கிற சுச்சுவேஷனையும் இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்காரு. இதனால் கோகு பிளாக்குக்கு சில விஷயத்தை புரிய வைக்கிறதா சொல்கிறாரு. அவரோட எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி கோகு பிளாக்கு சில விஷயத்தை காட்டுறாரு. கோகு பிளாக்கோட கான்ஷியஸாக இருக்கிறது ஜாமசுதான்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜாமசுக்கு ஹியூமன்ஸ் மேலே ஒரு அளவுக்கு அதிகமான ஹேட் இருக்கும். ஹியூமன்ஸ் காஸ் பண்ணுற கேஆஸ் வார்னு எல்லா விஷயத்தையும் ஜாமசுவால் பொறுத்துக்க முடியாம தான் அவர் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஹேட்டை உருவாக்கி இருப்பார். ஹியூமன்ஸ்லாம் காட்ஸ் பண்ண மிஸ்டேக்குன்னு அவர் நினச்சி மொத்த மோட்டல்ஸையும் அழிக்க நினச்சிருப்பாரு. பட் இப்போ இருக்கிற வேர்ல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அந்த ஒரு கேரக்டர் கோகு பிளாக்குக்கு காட்டுது. மொத்த வேர்ல்டும் செம பீஸ்ஃபுல்லாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க. வாருங்கிற விஷயமே எங்கேயும் நடக்கிறது இல்லை. கோகுவோட இன்ஃப்ளூயன்ஸால் எல்லாரும் மார்ஷியல் ஆர்ட்ஸை லேர்ன் பண்ணுறாங்க. அதோட ரொம்ப டிசிப்ளினாகவும் இருக்காங்க. க்ரைமுங்கிற விஷயம் எங்கேயும் நடக்கிறது இல்லை. பசி பஞ்சமும் மொத்த வேர்ல்டுலேயே இல்லை. ஏர்த்தில் வாழ்கிற எல்லா மக்களும் நல்லவங்களா மட்டுமே இருக்காங்க. இப்போதைக்கு வேர்ல்டில் பேடான ஒரு விஷயம் கூட இல்லைன்னு கோகு பிளாக் பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே கோகு பிளாக்கு ஹியூமன்ஸ் மேலே இருந்த ஹேட்டெல்லாம் போயிடுச்சு. எப்படி ஒரு வேர்ல்டை இவ்வளோ சூப்பராக மாற்ற முடியும்னு ஆச்சரியப்படுறாரு கோகு பிளாக். ஆம்னி கோகுவோட கால்லையும் விழுறாரு. கோகு அவரை தூக்கி விடுறாரு. கோகு பிளாக், நான் உன்னை அழிக்கணும்னு நினைக்கல. உன்னோட பவர்ஸ் எனக்கு தேவை. ஒரு தடவை நீ மிஸ்டேக் பண்ணிட்டதால நீ கடைசி வரைக்கும் ஈவலாக இருக்க வேண்டியது இல்லைன்னு ஆம்னி கோகு சொல்கிறாரு. கோகு பிளாக் ஆம்னி கோகு கூடவே அசிஸ்டண்ட்டாக இருக்கங்கிற மாதிரி கேட்குறாரு. பட் அதுக்கு அந்த மிஸ்டீரியஸ் கேரக்டர் ஒத்துக்கலை. ஏன், எதுக்காக என்னை ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு கோகு பிளாக் கேட்குறாரு. ஏன்னா நீ ஒரு ரியல் இல்லை, மிஸ்டர் டைமால் உருவாக்கப்பட்ட ஒரு மிரர் கோகு தான்னு அந்த மிஸ்டீரியஸ் கேரக்டர் சொல்கிறாரு. யார் அந்த மிஸ்டர் டைம்? அவன் இதுக்கு என்ன உருவாக்குறான்னு கோகு பிளாக் கேட்குறாரு. இந்த மிஸ்டர் டைம் வேற யாரும் இல்லை, நான் தான். என்னோட ஆல்டர் ஈகோ தான் இந்த மிஸ்டர் டைம். எனக்குள்ள இருந்த அன்கண்ட்ரோலபிள் பவர்ஸ் எல்லாம் ஒரு ஈகோவா மாறி ஆம்னி கிங்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண போச்சு. ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அதனால் என்னோட எல்லா பவர்ஸையும் நான் ஸ்பேஸ் டைமில் ரிலீஸ் பண்ணிட்டேன். இதனால் என்னோட ஈகோவும் ஸ்பேஸ் டைம்லையே ஸ்டக் ஆகிடுச்சு.
இந்த பவர்ஸை யூஸ் பண்ண அதுக்கு இப்போ ஒரு பாடி வேணும். இதுக்காக முதல்ல இது ஆம்னி கோக்குவை தான் செலக்ட் பண்ணுச்சு. பட் அவர் அதிலிருந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. ஆனால் நீ மாட்டிக்கிட்ட. இது மட்டும் இல்லை, நடக்கிற இந்த எல்லா விஷயத்தையும் அந்த மிஸ்டர் டைம் பார்த்துட்டு தான் இருக்கா. ஏன்னா எங்கள் 2 பேரோட ஐஸும் கனெக்டடாக இருக்கு. நான் என்னெல்லாம் பார்க்குறேனோ அதை அவனாலையும் பார்க்க முடியும். அவன் பார்க்குற விஷயங்களை என்னால் பார்க்க முடியும்னு அந்த மிஸ்டீரியஸ் கேரக்டர் சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் கேட்டு கோகு பிளாக் ஷாக் ஆகுறாரு. திடீர்னு கோகு பிளாக் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்குறாரு. இதை ஆம்னி கோகு பார்க்குறாரு. கோகு பிளாக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. அதனால் அந்த மிஸ்டீரியஸ் கேரக்டர் கிட்ட எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்குறாரு. அப்போதான் அந்த மிஸ்டீரியஸ் கேரக்டர் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாரு. கோகு பிளாக் என்னதான் ஒரு பவர்ஃபுல் கேரக்டராக இருந்தாலும் இவரை முழுக்க முழுக்க மிஸ்டர் டைம் தான் உருவாக்கி இருக்காரு. இதனால் இவரை அழிக்கிறதுக்கான ஆக்சஸ் இந்த மிஸ்டர் டைமுக்கு இருக்கு. மிஸ்டர் டைமை பற்றின எல்லா உண்மைகளும் கோகு பிளாக்குக்கு இப்போ தெரிஞ்சிட்டதால இனிமே அவர் தனக்கு யூஸ் ஆக மாட்டாருன்னு மிஸ்டர் டைம் நினச்சிட்டாரு. இதனால் கோகு பிளாக்கை எரேஸ் பண்ணிட்டாருங்கிற மாதிரி அந்த மிஸ்டீரியஸ் கேரக்டர் சொல்கிறாரு. இந்த விஷயத்தையெல்லாம் கோகு பிளாக் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அவரோட இந்த முடிவை ஏற்றுக்கிறாரு. கடைசி வரைக்கும் என்னால் எந்த குட் திங்ஸையும் செய்ய முடியலையேங்கிற ஏக்கத்தோட உயிர விடுறாரு. கோகு பிளாக் கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆன அப்புறம் ஆம்னி கோகு மிஸ்டீரியஸ் மேனை பார்த்து பேசுகிறாரு. மிஸ்டர் டைம், உன்னோட பிளானை நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்கிறாரு. இவர் இப்படி சொல்கிறதுக்கு ரீசன் மிஸ்டர் டைமும் மிஸ்டீரியஸ் மேனோட ஐஸும் கனெக்ட் ஆகி இருக்குங்கிறதால தான். காட்சிகள் மாறுது. கோகு சூப்பர் டிராகன் பாலை யூஸ் பண்ணி சூப்பர் ஷென்ரானை சமன் பண்ணுறாரு. பட் இதுகிட்ட இவர் என்ன மாதிரியான விஷஸை வச்சாருங்கிறத ரிவீல் பண்ணலை. ஷென்ரான் கோகுவோட விஷஸை நிறைவேற்றிடுது. உடனே நமக்கு கவசுவை காட்டுறாங்க. இவர் டிவி பார்த்துட்டு இருக்காரு. அந்த டிவியில் ஆம்னி கோகு செஞ்ச சாதனைகள் பற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு அங்கே ஜாமசு வராரு. ஜாமசுவை பார்த்து கோவாசு ஷாக் ஆகுறாரு. நீ தான் இறந்துட்டியே, எப்படி இங்கே வந்தேன்னு கேட்க வராரு. பட் அதுக்கு முன்னாடி இவர் ஜாமசு கிட்ட ஒரு டிஃப்ரென்ஸை கவனிக்கிறாரு. அவருக்குள்ள முன்னாடி மாதிரி எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லை. அப்புறம்தான் காவசு யோசிக்கிறாரு, செத்துப்போன இந்த ஜாமசுவை நல்லவனா மாற்றி மறுபடியும் லைஃப்க்கு கொண்டு வர்றதுங்கிறது ஆம்னி கிங்கான கோகுவால தான் பண்ண முடியும். ஸோ இது அவரோட வேலையாக தான் இருக்கும்னு காவசு புரிஞ்சுக்கிறாரு. ஆமாம், இதுதான் கோகு சூப்பர் ஷென்ரான் கிட்ட கேட்ட விஷா இருக்கும். அதுக்கப்புறம் ஜாமசு கிட்ட கோவாசு கொஞ்ச நேரம் பேசுகிறாரு. இந்த கான்வர்சேஷனோட முடிவில் இவங்க 2 பேரும் ஒரு டிசிஷனை எடுக்கிறாங்க. ஆமாம், பெர்மனன்ட் ஃபியூஷனுங்கிற ஒரு விஷயத்த இவங்க 2 பேரும் பண்ணிக்கிறாங்க. இதை இவங்க பண்ணிக்க 2 ரீசன் இருக்கு. ஒன்று, வரப்போகிற மிகப்பெரிய த்ரெட்டை சமாளிக்க கோகுக்கு பவர்ஃபுல் பீப்புள்ஸ் வேணும். 2, கவாசுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. இதுக்கு மேலே இவரால் வாரில் எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனையும் கோகுக்கு கொடுக்க முடியாது. இது எல்லாத்தையும் வச்சு தான் இவங்க இந்த முடிவை எடுத்திருப்பாங்க. காட்சிகள் மாறுது. நமக்கு மிஸ்டர் டைமோட ஸ்பேஸ் டைமை காட்டுறாங்க. அதில் வெஜிட்டாவை இவர் கிறிஸ்டலைஸ் பண்ணி பிடிச்சி வச்சிருக்காரு. உன்னை இது வரைக்கும் யாருமே பார்க்காத பவர்ஃபுல் பீயிங்காக நான் மாற்ற போகிறேன்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. ஆம்னி கோகு, கிராண்ட் ப்ரீஸ்ட், விஸ், வேடோஸ்னு எல்லாருமே கிங்காயோட பிளானட்டில் அப்பியர் ஆகுறாங்க. இங்கே ட்ரங்க்ஸ், கோகு, கோஹான்னு எல்லாருமே இருக்காங்க. இங்கே இருக்கிற கோகு வேறு டைமில் என்ன சேர்ந்தவர். இவங்க எல்லாருமே இறந்து போய் கிங்காயோட பிளானட்க்கு வந்திருப்பாங்க. ஆம்னி கிங் வந்துட்டாரு, அவருக்கு உங்களோட மரியாதையை கொடுங்கன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. எது குரங்கு மாதிரி இருக்கான் இவன் ஆம்னி கிங்கான்னு கிங்காய் சொல்ல கிராண்ட் ப்ரீஸ்ட் கடுப்பாகிறாரு. ஆம்னி கோகு ஹியூமனாக இருந்திருந்தாலும் இப்போ அவர் ஆம்னி கிங் ஆகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸோ அவரை தரைக்குருவா பேசினா விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்ல கிங்காய் மன்னிப்பு கேட்குறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஆம்னி கோகு சொல்கிறாரு. கேளுங்க, நான் இங்கே சும்மா வரல, உங்கள் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுக்க தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி விஸ் அதை இப்போ பண்ணுன்னு ஆம்னி கோகு சொல்கிறாரு. உடனே விஸ் கோகு அப்புறம் கோஹானோட ரிங்கை மறைய வைக்கிறாங்க. இவங்களோட டெத்லேருந்து ஆம்னி கோகு இவங்களை ரிலீஸ் பண்ணுறாரு. கேளுங்க, ஒரு மிகப்பெரிய த்ரெட் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதை ஃபேஸ் பண்ணணும்னா நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறணும். அதுக்கு உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. அதனால் நல்லா ட்ரைனிங் எடுங்கன்னு ஆம்னி கோகு சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. கிராண்ட் ப்ரீஸ்டோட பேலஸை நமக்கு காட்டுறாங்க. அங்கே ஆம்னி கோகு சேவ் பண்ண கோகு விஸ் கூட ஸ்பேரிங் பண்ணிட்டு இருக்காரு.
மிஸ்டர் டைம் ரொம்ப சீக்கிரமாகவே ஏதோ ஒரு பிளானை பண்ண போகிறதால இந்த கோகுவை உடனே பவர்ஃபுல்லாக மாற்றணும்னு ஆம்னி கோகு நினைக்கிறாரு. இதனால தான் இவர் டைரெக்டாக விஸுக்கு கீழே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கோகு, போதும், உன்னோட லிமிட்டை நீ ரீச் பண்ணிட்டேன்னு விஸ் சொல்ல, சேயன்ஸ்க்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது, இது உனக்கு தெரியாதா விஸ்ன்னு கோகு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி, இப்போ எனக்கு அகேன்ஸ்டா உன்னால் எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும்னு விஸ் கேட்குறாரு. உனக்கே தெரியும், நீ எவ்வளோ முக்குனாலும் என்னோட இந்த லெவலுக்கு உன்னால் வர முடியாதுன்னு விஸ் சொல்ல, அதையும் தான் பார்ப்போம் வான்னு கோகு சொல்கிறாரு. இவங்க 2 பேருக்குமான ஒரு பயங்கரமான பேட்டில் போகுது. இதை ஆம்னி கோகு பார்த்துக்கிட்டு இருக்காரு. காட்சிகள் மாறுது. நமக்கு அன்னோன் பிளானட் ஒன்றை காட்டுறாங்க. அந்த பிளானட் காடு மலைகள் சூழ்ந்து இருக்கு. நிறைய பேர் அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் ட்ரைபை நமக்கு காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் சேயன்ஸோட ஆன்செஸ்டராக இருக்காங்க. அவங்க எல்லாரும் எதையோ பார்க்க ஆர்வமாக ஓடுறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, வெஜிட்டாவோட இந்த கிறிஸ்டலை தான். ஆமாம், மிஸ்டர் டைம் வெஜிட்டாவோட இந்த கிறிஸ்டலை ஏன்ஷியன் டைம் பீரியடுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. ஆனாலும் வெஜிட்டா இன்னமும் கிறிஸ்டலைஸ் ஆகி தான் இருக்காரு. அவருக்கு பக்கத்தில் மக்கள் வராங்க. இதை வெஜிட்டா ஷாக் ஆகி பார்க்குறாரு. அவரால் அசைய முடியாத ஒரு நிலைமையில இப்போ வெஜிட்டா இருக்காரு. அவர்கிட்ட ஒரு சின்ன பையன் போகிறான். வெஜிட்டா உள்ளே இருந்து ஷாக்கான ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்குறாரு. அந்த சின்ன பையன் வெஜிட்டாவோட கிறிஸ்டலை டச் பண்ணும்பொழுது அது பிரேக் ஆகிடுச்சு. உள்ளேருந்து வெஜிட்டா செம்ம சத்தத்தோட வெளியே வராரு. நான் எங்கே இருக்கேன், இது என்ன இடம்னு வெஜிட்டா கேட்குறாரு. பார்த்தா அவரோட கையில் ஒரு வித்தியாசமான பிளாக் ரிங் இருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு வெஜிட்டா யோசிக்கிறாரு. அதை கழட்டவும் ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் அது முடியலை. காட்சிகள் மாறுது. அந்த காட்டுக்குள்ளேயே நிறைய ஏப்ஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இந்த ஏப்ஸ்லாம் சாதாரணமானது இல்லை. இவங்க எல்லாரும் சேயன் தான். 3 பார்த்து ஏப்பா மாறி இப்போ இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே ஒரு சின்ன பையன் நின்றுக்கிட்டு இருக்கா. இப்போ அவனை கொல்லவும் அந்த ஏப் ட்ரை பண்ணுது. அந்த பையன் பயத்தில் உறைஞ்சு போய் நிற்கிறான். அவனை காப்பாற்ற வெஜிட்டா மாதிரி இருக்கிற இன்னொரு பையன் வரான். அவனும் இப்போ அந்த ஏப் கிட்ட மாட்டிக்க அந்த ஏப் 2 பேரையும் கொல்ல வருது. பட் வெஜிட்டா கரெக்ட் டைமில் வந்து இவங்க 2 பேரையும் காப்பாத்துறாரு. அந்த ஏப்போட காலை பிடிச்சி அப்படியே வீசி எறிகிறாரு. உடனே ஏகப்பட்ட ஏப்ஸ் வெஜிட்டாவை ரவுண்டு கட்டி பொழக்க வெஜிட்டாவும் சும்மா இல்லை, அந்த மொத்த ஏப்ஸையும் அடித்து ஓட விடுறாரு. இதை அந்த 2 பசங்களும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. வெஜிட்டா கிட்ட அடி வாங்கின அந்த ஏப்ஸ் சும்மா விடலை. கற்கள், பாறைகள்னு எல்லாத்தையும் எடுத்து வெஜிட்டா மேலே வீசுதுங்க. ஆனால் வெஜிட்டா மொத்த ஏப்ஸையும் அடித்து பறக்க விடுறாரு. ஒரு கட்டத்தில் அவராலேயே சமாளிக்க முடியாத அளவுக்கு நிறைய ஏப்ஸ் அங்கே வராங்க. இன்னையோட இவன் கதை முடிஞ்சதுன்னு அந்த ஏப்ஸ் நினச்சி வெஜிட்டாவை நோக்கி போகிறாங்க. ஆனால் பயத்தில் அப்படியே உறைஞ்சு போகிறாங்க. பார்த்தா வெஜிட்டா அவரோட பிளாஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காரு. இதை பார்த்து தான் இந்த ஏப்ஸ் பயந்து இருக்குங்க. வெஜிட்டா அந்த பிளாஸ்ட்டை அந்த ஏப்ஸ் மேலே போட அங்கிருந்த எல்லா ஏப்ஸும் காலி ஆகிட்டாங்க. அந்த ஃபாரஸ்ட்டும் பயங்கரமாக ஃபயர் ஆகிடுது. வெஜிட்டாவோட இந்த பவர்ஸை பார்த்து அந்த பசங்க பயந்து போயிருக்காங்க. அந்த மொத்த ஏப்ஸும் மட்டையாகி இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வெஜிட்டா வானத்தை அப்படியே பார்க்குறாரு. அங்கே ஃபுல் மூன் இருக்கு. இது இப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக இன்னும் ஏகப்பட்ட பேர் ஏப்பா மாற வாய்ப்பு இருக்குன்னு வெஜிட்டா யோசிக்கிறாரு. அந்த 2 குட்டி பசங்களும் அங்கேருந்து ஓடுறாங்க. அங்கே நமக்கு கோகு மாதிரியே இருக்கிற குட்டி பையனை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே கோகு வெஜிட்டாவோட ஆன்செஸ்டராக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அங்கேருந்து ஓடின குட்டி பசங்க அவங்க அப்பா அம்மாவை தேடி போகிறாங்க. வெஜிட்டா அந்த பசங்களை தேடி அப்படியே பின்னாடியே போகிறாரு. பார்த்தா அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஏப்ஸ் வந்து நிற்கிறாங்க. இதை அந்த குட்டி பசங்களும் அவங்களோட பேரண்ட்ஸும் பார்த்து பயப்படுறாங்க. முன்னாடி இருந்ததை விட அந்த ஏப்ஸ் எல்லாம் ரொம்பவே ரேஜோடு இருக்காங்க. உடனே இங்கேருந்து ஓடிடுங்க, இந்த இடம் உங்களுக்கு பாதுகாப்பானது இல்லைன்னு வெஜிட்டா சொல்கிறாரு. ஆனாலும் அவங்க அங்கேயே இருக்க வெஜிட்டா அங்கிருந்து உடனே ஓட சொல்லி கத்துறாரு. இதை கேட்டு அந்த மக்கள் அங்கிருந்து ஓடுறாங்க. வெஜிட்டா அவரோட பவர்ஸை ஆக்டிவேட் பண்ணுறாரு. மொத்த ஏப்ஸையும் சேஸ் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தரோட டெய்ல்ஸையும் அப்படியே வெட்டி விடுறாரு. ஒரு கட்டத்தில் எல்லா ஏப்ஸோட டெய்ல்ஸையும் இவர் வெட்டிடுறாரு. அவங்களும் ஹியூமனாக மாறிட்டாங்க. வெஜிட்டா இப்போதான் நிம்மதியாகிறாரு.
இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஏப்ஸ் சுத்திக்கிட்டு இருக்கான்னு வெஜிடா தேடி போறாரு. அங்க ஒரு வாட்டர் ஃபாலை பார்க்கறாரு. அங்க இவரு காப்பாத்தின மக்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உங்களுக்கு என்ன வேணுங்கிற மாதிரி வெஜிடா கேட்குறாரு. இந்த ஏப்ஸுங்கிறது எங்களுக்கு பல வருஷமா தொல்லை கொடுக்குது. எங்க ஆளுங்க எல்லாம் திடீர்னு காணாம போறாங்க. ஒருவேளை இந்த ஏப்ஸ் தான் அவங்கள கொல்லுதோன்னு எங்களுக்கு தோணுது. இது எல்லாமே எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கேவ் இல்லாததால தான் நடக்குது. அதனால எங்களுக்கு நீங்க ஒரு கேவை கொடுத்தா நல்லா இருக்கும்னு அந்த பீப்புள் சொல்றாங்க. இவங்களோட பீப்புள்ஸ் காணாம போறதா சொல்றாங்க. நிறைய ஹேப்ஸ் இவங்கள ஹண்ட் பண்றதா சொல்றாங்க. பட் இவங்களோட பீப்புள்ஸ் தான் இப்படி ஹேப்பா மாறிக்கிட்டு இருக்காங்கங்கிற நாலேஜ் இவங்களுக்கு இல்லை. இதை வெஜிடா நோட் பண்றாரு. பட் இவங்க கேட்ட மாதிரியே இவங்களுக்காக வெஜிடா ஒரு கேவை கண்டுபிடிக்க நினைக்கிறாரு. அதை தான் இப்போ தேடிக்கிட்டும் இருக்காரு. அப்படி இவர் தேடும்பொழுது அங்க இருந்த வாட்டர் ஃபால்ஸை கிராஸ் பண்றாரு. உள்ள ஏப்ஸ் கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு இடம் இருக்குமான்னு இவர் நினச்சிதான் அங்கே போறாரு. பட் அங்கே ஒரு பேலஸே இருக்கிறத வெஜிடா பார்க்குறாரு. இதுக்குள்ள ஒரு பேலஸ் இருக்கிறது எப்படி சாத்தியம்? இதை யார் பில்ட் பண்ணியிருப்பான்னு வெஜிடாக்குள்ள 1000 கேள்விகள் இருந்தாலும் முதல்ல இந்த சேம் பீப்புள்ஸோட சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். அதனால அவங்கள இங்கே தங்க வச்சுட்டு அப்புறம் இது யாரோடதுங்கிறத பார்த்துப்போம்னு வெஜிடா நினைக்கிறாரு. உடனே அங்கேருந்து கிளம்பி அந்த பீப்புள்ஸ் கிட்ட இந்த பிளேஸை பற்றி சொல்கிறாரு. அப்போது இவங்க ஒரு கதையை வெஜிடா கிட்ட சொல்கிறாங்க. அதாவது பிளாக் ஸ்பிரிட்டுங்கிற ஒரு விஷயத்த இவங்க நம்புகிறாங்களாம். இந்த ஸ்பிரிட் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பின்னாடி யார் போகிறாங்களோ அவங்க கிங்காக மாறிடுவாங்கங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கான். இதை கேட்டுட்டு வெஜிடா மாதிரி இருக்கக்கூடிய அந்த குட்டி பையன் ஓடுறான். எப்படியாவது கிங்காக மாறிடணும்னு அவன் நினைக்கிறான். கூடவே கோகு மாதிரியே இருக்கிற இன்னொரு குட்டி பையனும் ஓடுறான். வெஜிடா மாதிரி இருக்கிற அந்த சின்ன பையனை கோகு மாதிரி இருக்கிற அந்த சின்ன பையன் பீட் பண்ணி முதல்ல வாட்டர் ஃபால்ஸுக்கு அந்த பக்கம் போயிடுறான். ஏண்டா இங்கே கூட நீ தோத்துக்கிட்டே இருக்கியடான்னு வெஜிடா கடுப்பில் இருக்காரு. அங்கே இன்னொரு குட்டி பையன் அந்த பக்கம் போக வெஜிடா கிட்ட ஹெல்ப் கேட்குறான். வெஜிடா அவனை மட்டும் இல்லாமல் எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த பிளேஸ்க்கு போகிறாரு. அதில் அந்த ட்ரைபோட ஹெட்டும் இருக்காரு. இவருக்கு ரொம்பவே வயசாகிடுச்சு. இவரால் நடக்க முடியாமல் போகுது. உங்கள் 3 பேரில் யாரு கிங்? யார் இந்த வாட்டர் ஃபால்ஸை முதல்ல கிராஸ் பண்ணான்னு அந்த ட்ரைபோட ஹெட் கேட்குறாரு. அவருக்கு கண்ணும் சரியாக தெரியாததால் வெஜிடா மாதிரி இருக்கிற அந்த குட்டி பையன்கிட்ட இனிமேல் ட்ரைபை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லையே உயிரை விட்டுருப்பாரு. இதெல்லாம் பார்த்து வெஜிடா செம கடுப்பாகிறாரு. இங்கே என்ன நடக்குது? இது என்ன காலகட்டம்? நான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்னோட டைம்லைனுக்கு நான் எப்படி போகிறது? இந்த ரிங்கை நான் எப்படி கழட்டுறது? முதல்ல இதை எனக்கு எவன் போட்டு விட்டான்னு யோசிச்சு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அப்போ ஒரு குரல் வெஜிடாக்கு கேட்குது. வெஜிடா, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, பொறுமையாரு, எல்லாத்தையும் நான் உனக்கு விளக்குறேன்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. பார்த்தா பிளாக் ரோபை வியர் பண்ண ஒருத்தன் வெஜிடா பின்னாடி நிற்கிறான். நமக்கு கோகு வர்சஸ் விஸோட ஃபைட்டை காட்டுறாங்க. இதில் கோகு பயங்கரமாக டஃப் கொடுத்து ஃபைட் பண்ணுறாரு. இவரோட அட்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. விஸும் சும்மா விடலை. கோகுவோட எல்லா மூவ்ஸ்ல இருந்தும் தப்பிக்கிறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு அட்டாக் கூட விஸ் மேலே படலை. அந்த அளவுக்கு விஸ் பவர்ஃபுல்லாக இருக்காரு. ஒரு கட்டத்தில் கோகு விஸ் கிட்ட தோத்து போகிறாரு. அடேங்கப்பா விஸ், என்னால் ஒரு அட்டாக்கை கூட ஓ மேலே பண்ண முடியலை. உனக்குள்ள எவ்வளோதான் பவர்ஸ் இருக்குன்னு கோகு கேட்குறாரு. விஸ், நீயே இவ்வளோ பவர்ஃபுல்னா அப்போது ஆம்னி கோகு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாருன்னு கோகு கேட்குறாரு. இதை கேட்ட ஆம்னி கோகு, ஆமாம் விஸ் உண்மையாகவே ரொம்ப திறமையான ஆள். பட் எனக்கு இப்போது ரொம்ப போர் அடிக்குது. நீ கொஞ்சம் இடத்த காலி பண்ணா நான் விஸ் கூட கொஞ்சம் ஸ்பேரிங் பண்ணுவேன்னு ஆம்னி கோகு சொல்கிறாரு. இல்லை, நீ என் கூட ஸ்பேர் பண்ணு ப்ளீஸ்னு கோகு கேட்குறாரு. ஓஹோ, உன்னால் என்னை சமாளிக்க முடியும்னு நீ நினைக்கிறியான்னு ஆம்னி கோகு கேட்குறாரு. அதையும் தான் பார்ப்போமேன்னு கோகு சொல்ல ஆம்னி கோகுக்கும் கோகுக்கும் ஒரு பேட்டில் இப்போது நடக்க போகுது. கோகு அவரோட ஸ்டாண்ட்ஸில் ரெடியாக நிற்கிறாரு. ஆம்னி கோகு அவரோட காஸ்டியூமை லைட்டாக மாற்றிக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்க ரெடியாக இருக்காங்க. சைமல்டேனியஸாக நமக்கு வேற ஒரு பேட்டில் காட்டுறாங்க. ஆமாம், ட்ரங்க்ஸும் கோஹானும் கிங்காய் பிளானட்டில் மோதிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை லாஸ்ட் எபிசோடில் ஆம்னி கோகு மீட் பண்ணி வரப்போகிற வாருக்கு ரெடியாக இருக்க சொல்லியிருப்பாரு. இதுக்காக தான் இவங்க ரெடி ஆகுறாங்க. கோஹான் ட்ரங்க்ஸ் கூட பயங்கரமான ஒரு ஃபைட்டை பண்ணுறாரு. ட்ரங்க்ஸும் கோஹானை போட்டு பொழக்கிறாரு.
இவங்க 2 பேருமே செம ஓவர் பவர்டா இருந்தாலும் இந்த இடத்துல இவங்க 2 பேருமே சேம்ங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. கோஹான் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுறாரு. ஒரு ஃபார்மை இப்போ அவரு அவேக் பண்ண போற மாதிரி தெரியுது. கோஹான், எனக்கு தெரியும், இப்போ நீ ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்மை அவேக் பண்ண போற, அப்படிதானே ட்ரங்க்ஸ் கேட்குறாரு. கோஹான் அவரோட சூப்பர் சேயன் ஃபார்மை அவேக் பண்ணுறாரு. கோஹான், இது உண்மையாகவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு ட்ரங்க்ஸ் சொல்கிறாரு. என்னோட அப்பா முதல்ல எனக்குள்ளே இருக்கிற பொட்டென்ஷியலை ட்ரிகர் பண்ணி என்னை அவேக் பண்ண வச்ச ஒரு ஃபார்ம் தான் இது. அவர் இல்லைன்னா இதை என்னால் அவேக்கே பண்ணியிருக்க முடியாது. ஆனால் நான் இப்போது இந்த பவர்ஸை உனக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னு கோஹான் சொல்கிறாரு. நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலைன்னு ட்ரங்க் சொல்ல காட்சிகள் மாறுது. கோகு ஆம்னி கோகுவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏ கோகு, நீ நானும் ஒன்று தானே எனக்கு நல்லாவே தெரியும். பட் உன்னோட ஃபைட்டிங் ஸ்டைல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஆம்னி கோகு சொல்கிறாரு. ஆம்னி கோகு, நானும் கவனித்தேன், உனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. ஆனால் நீ அது எதையுமே யூஸ் பண்ண மாட்ற. அது எல்லாத்தையும் நீ இப்போ யூஸ் பண்ணணும், உன்னை நான் யூஸ் பண்ண வைப்பேன். அதுக்காக இப்போ நான் ஒரு ஃபார்மை அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோகு சூப்பர் சேயன் ஃபார்மை அவாய்ட் பண்ணுறாரு. சைமல்டேனியஸாக நமக்கு கோஹான் வர்சஸ் ட்ரங்க்ஸ் ஃபைட்டை காட்டுறாங்க. அங்கே கோஹான் அவரோட பீஸ்ட் ஃபார்மை அவாய்ட் பண்ணுறாரு. ட்ரங்க்ஸ் இதை ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஒரு சேயனோட ட்ரூ பவர்ஸ் அவனோட டெய்லில் இல்லை. எல்லாரும் அப்படிதான் நினச்சாங்க. ஆனால் நானும் என்னோட அப்பாவும் என்னோட கிராண்ட்ஃபாதரான பேர்டாக்கோட ஃபைட்டிங்கை பார்த்தோம். நியர் டெத் டைமில் கூட அவர் ஃபோர்ஸ் பண்ணி அவரோட ஹார்ட்டை பீட் பண்ண வச்சாரு. அப்போ தான் நான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சேயனோட ட்ரூ பவர் அவனோட வாலில் இல்லை, அவனோட ஹார்ட்டில் இருக்குது. அவனோட எமோஷன்ஸ் அவனை எப்படி வேணா மாற்றும். இதை ஃபியூலாக யூஸ் பண்ணால் ஒரு சேயனால் எப்பேற்பட்ட ஃபார்ம்ஸையும் அவாய்ட் பண்ண முடியும்னு கோஹான் சொல்கிறாரு. வெரி குட் கோஹான், அப்போது இனிமே நானும் என்னோட ட்ரூ பவர்ஸை ஹோல்ட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரங்க்ஸ் அவரோட ஃபார்மை அவாய்ட் பண்ணுறாரு. இந்த ஃபார்மை நமக்கு காட்டலைனாலும் ரெட் எனர்ஜி அவரை சுற்றி கிரியேட் ஆகுது. காட்சிகள் மாறுது. ஆம்னி கோகுவும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிறாங்க. கோகு செம்ம ஓவர் பவர்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வராரு. கோகு, உன்னோட அட்டாக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, ஆனால் அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆம்னி கோகு சொல்கிறாரு. நீயும் கொஞ்சம் அக்ரெசிவாக சண்டை போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வரைக்கும் நீ எதையோ ஹோல்ட் பண்ணுறியோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு கோகு சொல்கிறாரு. பரவாயில்லையே, இந்த ஒரு பேட்டில் மூலமாக நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் நல்லா அனலைஸ் பண்ணிக்கிறீங்களேன்னு வீஸ் சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. வெஜிடாக்கும் மிஸ்டீரியஸ் மேனுக்குமான அந்த கான்வர்சேஷனை நமக்கு காட்டுறாங்க. வெஜிடா, சேயன்ஸ்க்கு ஒரு தலைவன் இப்போ தேவைப்படுறான், அதுக்கு நீ தான் சரியான ஆளுன்னு அந்த மிஸ்டீரியஸ் மேன் சொல்கிறாரு. எனக்கு இது எதுவும் வேண்டாம், என்னோட டைம்லைனுக்கு அனுப்பிட்டாலே போதும்னு வெஜிடா சொல்கிறாரு. உன்னோட டைமுக்கு தானே, தாராளமாக அனுப்புகிறேன். பட் இப்படி பண்ணுறதுனால நீ சேயன் சினத்தையே பெட்ரே பண்ணுறங்கிற எண்ணம் உனக்கு வரலையான்னு அந்த மிஸ்டீரியஸ் மேன் கேட்குறான். வெஜிடா, என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், பட் இதை நான் பண்ணிட்டா உன்னோட சேயன் இனத்துக்கு தேவைப்படுற இந்த நேரத்தில் அவங்க முதுகில் குத்தனா மாதிரி ஆகிடும். இதுதான் சேயன் ப்ரைடான்னு உன்னோட மனசாட்சியே உன்னை கேட்கும். அதனால் நான் இப்போ உனக்கு கொஞ்சம் டைம் தரேன், நல்லா யோசிச்சு எந்த முடிவாக இருந்தாலும் ஏழுன்னு அந்த மேன் சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு நடுவில் வெஜிடா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த மிஸ்டீரியஸ் மேன் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. யார் அதுன்னு வெஜிடா பார்க்குறாரு. அங்கே கோகு மாதிரியே இருக்கிற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இவர் கோகுவோட ஆன்சஸ்டராக இருக்க வாய்ப்பு இருக்கு. இவரோட கண்கள் மேலே ஒரு கோடு இருக்கு. இவரை அப்படியே வெஜிடா பார்த்துக்கிட்டு இருக்க திடீர்னு அங்கே இன்னொரு ஆள் வராங்க. அவர் பார்க்க கும்பர் மாதிரியே இருக்காரு. இவரும் கும்பரோட ஆன்சஸ்டராக இருக்கலாம். இவங்க 2 பேரும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிறாங்க. கோகு மாதிரியே இருக்கிற இந்த கேரக்டர் செம அடி வாங்குது. கும்பர் செம கோவத்தோட நடந்து வராரு. கோகு ஆன்சஸ்டர் கும்பரை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. கண்டினியூஸ் அட்டாக்ஸை இவர் மேலே பண்ணுறாரு. பட் கும்பர் அது எல்லாத்தையும் சும்மா அசால்ட்டாக வாங்கிட்டு அப்படியே வராரு. கிட்ட வந்து கோகு ஆன்சஸ்டரை பிடிச்சி ஒரு ஹெட் ஷாட் வைக்கிறாரு. அப்படியே கோகு ஏரில் பறக்கிறாரு. கும்பர் அவரோட பவர்ஃபுல் பிளாஸ்டை கோகு ஆன்சஸ்டர் மேலே யூஸ் பண்ணுறாரு. எந்த ஒரு பிளாஸ்ட்டுங்கிறது செம பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த மொத்த ஃபாரஸ்ட்டையும் அப்படியே வெடிக்க வைக்குது.
இதோட ஒழிஞ்சாண்டான்னு கும்பர் அப்படியே மூவ் ஆக கோகு ஆன்சிஸ்டர் மறுபடியும் எழுந்து வராரு. இதை பார்த்து கும்பர் ஷாக் ஆகுறாரு. கோகு ஆன்சிஸ்டர் அப்போதான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவை பண்றாரு. ஆமா, சூப்பர் சேயனை ஆக்டிவேட் பண்றாரு. இதை வெஜிடாவே ஷாக் ஆகி பார்க்கறாரு. அந்த காலத்துல குரங்கு மாதிரி வாழ்ந்த இவங்களுக்கு எப்படி சூப்பர் சேயன் பத்தின நாலேஜ் இருக்குன்னு யோசிக்கிறாரு. கோகு ஆன்சிஸ்டர் அந்த ஃபார்மை ஆக்டிவேட் பண்ணிட்டு கும்பரை போட்டு பொழந்து எடுக்கிறாரு. கும்பர் செம அடி வாங்கிட்டு இருக்காரு. கோகு ஆன்சிஸ்டர் ஒரு பஞ்ச் விட அவரோட கையோட கலர் மொத்தமா மாறிடுச்சு. என்ன நடக்குதுன்னு அவரு ஷாக் ஆகுறாரு. வெஜிடாவும் இப்படிதான் ஷாக் ஆகி பார்க்கறாரு. இது எனக்கே ரொம்ப புதுசா இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவரும் ஆர்வமா பார்க்கறாரு. திடீர்னு கோகு ஆன்சிஸ்டர் ரெடி ஷாராவை எமிட் பண்றாரு. அவரோட பாடி முழுக்க இந்த டெட்லி ஆரா ஃபார்ம் ஆகுது. அடுத்த செகண்டே இவர் அவரோட டார்கெட்டையே மறந்து போறாரு. கிட்டத்தட்ட வைல்ட் அனிமல் மாதிரி பிஹேவ் பண்றாரு. பக்கத்துல இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த வெஜிடாவை கோகு ஆன்சிஸ்டர் அட்டாக் பண்றாரு. வெஜிடா அதுல இருந்து அசால்ட்டா தப்பிக்கிறாரு. அவர் மேல ஒரு கிக்கையும் விடுறாரு. செம்ம அடி வாங்கின கோகு ஆன்சிஸ்டர் நார்மல் ஸ்டேட்டுக்கு வராரு. வெஜிடா அப்படியே கோகு ஆன்சிஸ்டரை டெரர் லுக் விடுறாரு. திடீர்னு அந்த ரெடி ஷாரா வெஜிடாவை சுற்றி இருக்கு. இதை வெஜிடாவே ஷாக் ஆகி பார்க்குறாரு. பார்த்தா அது வெஜிடா மேலே இருந்து வரல, அவருக்கு பின்னாடி இருந்து வர்றதை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம்தான் வெஜிடாக்கு தெரியுது, கோகு ஆன்சிஸ்டர் மேலே இருந்த இந்த ரெடி ஷாரா இப்போ கும்பர் மேலே போயிடுச்சுன்னு. கும்பர் வெஜிடா போட்டு செம அடி அடிக்கிறாரு. வெஜிடா அவரோட ப்ளூ ஃபார்மை ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஆனாலும் கும்பரோட அட்டாக்ஸை அவரால் தடுக்க முடியல. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதா வெஜிடா நினைக்கிறாரு. வேற வழியே இல்லை, இப்போ இதை யூஸ் பண்ணியே ஆகணும்னு வெஜிடா நினச்சி அவரோட ப்ளூ ஃபார்ம் எவல்யூஷனை அவாய்ட் பண்ணுறாரு. ரேஜ் கும்பரை போட்டு செம அடி அடிக்கிறாரு. வெஜிடா அவரோட தலையை பிடிச்சி அப்படியே தரையோட நசுக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த எல்லா மக்களும் வெஜிடாவை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. வெஜிடா ஒரு கிங்காவே மாறிட்டாரு. அந்த அளவுக்கு சப்போர்ட் அங்கே அவருக்கு கிடைக்குது. இது எல்லாத்தையும் வெஜிடா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை மிஸ்டீரியஸ் மேன் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. காட்சிகள் மாறுது. வெஜிடா மறுபடியும் அந்த மேனை மீட் பண்ண வராரு. நீ யாரு? இப்படி நீ உன்னை மறைச்சுக்கிட்டு மர்மமாவே இருந்தா என்னால எப்படி உன்னை நம்ப முடியும்? அதனால சொல்லு, நீ யாருன்னு வெஜிடா கேட்குறாரு. அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா வெஜிடா? சரி, நான் வேணா ஒன்று பண்றேன். அந்த ரிங்கை உன்னோட கையில இருந்து கழட்ட நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு தோணுது. நான் வேணா உனக்காக அந்த ரிங்கை எடுத்து தரேன். அந்த ரிங் உன்னோட ஃப்ளஷ்ல வேர் மாதிரி பரவி நல்லா கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இருக்கு. பட் உனக்காக நான் இதை எடுக்கிறேன். அப்போவாச்சு நீ என்ன நம்புறியான்னு பார்ப்போன்னு மிஸ்டீரியஸ் மேன் சொல்றாரு. உன்னால அதை பண்ண முடியுமான்னு வெஜிடா கேட்குறாரு. மிஸ்டீரியஸ் மேன் ஒரு செகண்ட்ல அதை ரிமூவ் பண்ணிட்டாரு. வெஜிடா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸையும் தெரியும். அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்கங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிற எபிலிட்டிஸ் என்கிட்ட இருக்கு. அதை யூஸ் பண்ணி நான் பார்த்த வரைக்கும் உன்ன மாதிரி சேயன் பிரைடை மதிக்கிற ஆள் இந்த உலகத்திலேயே யாருமே இல்லை. அதனால தான் உன்கிட்ட சேயனுக்கு லீடராக சொல்லி நான் டாஸ்கை கொடுத்தேன். பட் நீ அதை நிராகரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இங்கே இருக்கிற சேயன்ஸ்க்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நல்லா யோசிச்சு சொல்லு, உனக்கு உண்மையாகவே சேயன்ஸோட கிங்காக விருப்பம் இல்லையான்னு அந்த மிஸ்டீரியஸ் மேன் கேட்குறாரு. வெஜிடாக்கு மறுபடியும் அவர் டைமை கொடுக்குறாரு. அன்னைக்கு நைட் வெஜிடா மரத்துக்கு கீழே படுத்து தூங்கியிருப்பாரு. காலையில் எழுந்த உடனே ஒரு விஷயத்தை பார்த்து வெஜிடா ஷாக் ஆகுறாரு. ஆமாம், அவரோட ஹெட்ல அவரோட கையில் இருந்த மாதிரியே ஒரு பெரிய ரிங் மாட்டப்பட்டிருக்கு. உடனே வெஜிடா கிளம்பி அந்த மிஸ்டீரியஸ் மேனை பார்க்க போறாரு. அவரை பார்த்து, நீ என்ன பண்ணி வச்ச, என்னோட தலையில இருக்கிற இது என்னன்னு வெஜிடா கேட்குறாரு. வெஜிடா, நீ தான் சேயன்ஸோட கிங், அதை மறந்துட்டியா என்ன? உன்னோட ஹார்ட்டுக்கு கூட அது தெரியும். இப்போ உனக்கு தேவையெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மட்டும்தான்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டீரியஸ் மேன் வெஜிடாவை தொடுறாரு. உடனே அவரோட ஹெட் பேண்ட் ஆக்டிவேட் ஆகுது. வெஜிடாக்கு பயங்கரமான ஒரு ஷாக் அடிக்குது. வலியால அவர் துடிதுடிச்சு அப்படியே கீழே விழுறாரு. வெஜிடாவோட கண்கள், ஹேர்னு எல்லாமே நிறம் மாறுது. வெஜிடா செம ரேஜோட அந்த மேனை அட்டாக் பண்ண போறாரு. பட் அவருக்கு மறுபடியும் ஷாக் அடிக்குது. இப்போ அந்த மிஸ்டீரியஸ் மேன் மறுபடியும் வெஜிடாவை பார்த்து பேசுறாரு. வெஜிடா, உன்னோட ஹார்ட்னா சேயன்ஸோட பவர்ஸ்க்கான கீ.
நான் சொல்லும்பொழுது அந்த ஹெட்பேண்ட் உன்னோட பவர்ஸை வெளிக்கொண்டு வரும். இந்த பவர்ஸ் வெறும் டிஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் பண்ணும்னு அந்த மிஸ்டீரியஸ் மேன் சொல்கிறாரு. வெஜிட்டாவோட அப்பியரன்ஸே அப்படியே மாறுது. கோகுவும் விஸும் ஒரு கான்வர்சேஷனை பண்ணுறாங்க. அதை தான் நமக்கு இப்போது காட்டுறாங்க. நான் வெஜிட்டாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவன் உங்களை மாதிரி பேட்டில்னு வந்துட்டா ஹோல்ட் பண்ண மாட்டான். இந்த ஆம்னி கோகுக்கு அவனோட ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணி சண்டை போட்டாதான் என்னவான்னு கோகு கேட்குறாரு. ஆம்னி கோகு ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணால் மொத்த நிலமும் காலி ஆகிடும்னு விஸ் சொல்கிறாரு. அப்போ நான் யார் கூட ட்ரைனிங் எடுக்கிறது, எப்படி வாருக்கு ரெடி ஆகுறதுன்னு கோகு கேட்குறாரு. இப்போ உனக்கு என்ன வேணும் கோகுன்னு விஸ் கேட்குறாரு. எனக்கு அக்ரெசிவாக ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னர் வேணும். ஆனால் அவன் எந்த ஒரு ஹோல்டும் பண்ணாமல் அவனோட ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணி என் கூட சண்டை போடணும்னு கோகு சொல்கிறாரு. அப்படியா? அப்போது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அவன் கண்டிப்பாக உன்கிட்ட ஹோல்ட் பண்ணவே மாட்டான். ரொம்பவே அக்ரெசிவாகவும் ஃபைட் பண்ணுவான்னு விஸ் சொல்கிறாரு. அப்படின்னா உடனே என்ன அவன்கிட்ட கூட்டிகிட்டு போ விஸ்ன்னு கோகு சொல்கிறாரு. இதை கேட்ட கிராண்ட் ப்ரீஸ்ட், விஸ் நீ இப்போது கோகுவை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையாகவே அது ஒரு நல்ல ஐடியா தான். கோகு பயங்கரமாக டெவலப் ஆகிடுவான்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்த ஆம்னி கோகு, இந்த கோகுக்கு மட்டும் எல்லாமே நல்லதாகவே நடக்குது. அவன் ஜாலியாக அவனோட ஃபுல் பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணி சண்டை போடுவான். ஆனால் என்னால் அப்படி பண்ண முடியாதுன்னு ஆம்னி கோகு சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காகவும் நான் ஒரு சர்ப்ரைஸை வச்சுருக்கேன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. கோகு விஸ் ஒரு ரெலமில் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாஃப் வைக்கப்பட்டிருக்கு. கோகு, இது யாரோட ஸ்டாஃப்னு உனக்கு தெரியுமான்னு விஸ் கேட்குறாரு. தெரியாதே, யாரோடதுன்னு கோகு கேட்குறாரு. இது கிராண்ட் ப்ரீஸ்டோட ஸ்டாஃப். இதுக்குள்ள ஒரு பவர்ஃபுல் என்டிட்டி வாழுது. பட் உண்மையாக இவன் ஒரு ஹியூமனாக தான் இருந்தான். டைம் பேட்ரோலோட ஒரு ஸ்டாராகவும் இவன் இருந்தான். இவனுக்குள்ள ஏகப்பட்ட வயலன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. அவ்வளோ பவர்ஸ் அண்ட் ரேஜ் இவனுக்குள்ளே இருந்தாலும் இவன் கண்ட்ரோல்டாக தான் இருப்பான். பட் இவனோட பவர்ஸை தப்பாக யூஸ் பண்ண ஏகப்பட்ட ஃபோர்ஸ் முயற்சி பண்ணுச்சு. அன்னைக்கும் அப்படி தான் சில டீமன்ஸ் இந்த டைம் பேட்ரோல் வாரியரோட கண்ட்ரோலை எடுக்க வந்தாங்க. அவன் அவங்க கூட தைரியமாக சண்டை போட்டான். ஆனால் அவங்க அவனை சீட் பண்ணி வீழ்த்திட்டாங்க. அவனோட தலையில் ஒரு ஹெட்பேண்டை போட்டு அவனோட கண்ட்ரோலை அந்த டீமன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு அவன் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக மாறிட்டான். அவனை தடுக்க தான் கிராண்ட் ப்ரீஸ்ட் அவரோட ஸ்டாஃபை இங்கே வச்சிருக்காரு. அவனை இந்த ஸ்டாஃப்குள்ளேயும் சீல் பண்ணி வச்சிருக்காரு. இவன் கூட தான் நீ இப்போது மோத போகிற. இந்த டைம் பேட்ரோல் வாரியர் இப்போது கண்ட்ரோலில் இல்லாததால் இவன்கிட்ட கில்லிங் இன்டென்ட் மட்டும்தான் இருக்கும். பியூர் வயலன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனை இவன் காஸ் பண்ணுவான்னு விஸ் சொல்கிறாரு. ஏன் விஸ், இந்த டைம் பேட்ரோல் வாரியர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு? எனிமிஸ் எல்லாம் இவரை சுத்து போட்டாங்கன்னு உனக்கு தெரியும் தானே? அப்புறம் ஏன் நீ கூட அவனுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு கோகு கேட்குறாரு. அதெல்லாம் நீ சொல்கிற மாதிரி ஒரு முடிவை பட்டுன்னு எங்களால் எடுத்துட முடியாது. அதுக்கு பின்னாடி நிறைய சிக்கல் இருக்கு. இப்போது உனக்கு இந்த ட்ரைனிங் வேணுமா வேணாவான்னு விஸ் கேட்க, கோகு, ஐயோ என்னை மன்னிச்சிடு விஸ், எனக்கு நீ ட்ரைனிங்கே கொடு. இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லாதது தான்னு கோகு சொல்கிறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத கோகு, உனக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன். ஒருவேளை உன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்போது நான் உன்னை இந்த இடத்துக்கே டெலிபோர்ட் பண்ணிடுவேன். சரி, நீ இந்த ட்ரைனிங்க்கு ரெடி தானேன்னு விஸ் கேட்குறாரு. நான் பிறந்ததுலேருந்தே ரெடின்னு கோகு சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. ட்ரங்க்ஸ் கோஹானோட ஃபைட்டை நமக்கு காட்டுறாங்க. இது பயங்கரமாக போயிட்டுருக்கு. ட்ரங்க்ஸும் கோஹானும் ஒரு பஞ்சை அப்படியே ஈக்குவலாக விட அந்த மொத்த இடமும் அதிருது. இதுக்கு முன்னாடி ட்ரங்க்ஸ் கோஹான் பீஸ்ட் ஃபார்ம் மாதிரியான வித்தியாசமான ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சண்டை போட்டிருப்பாங்க. எவ்வளோ நேரத்துக்கு அந்த ஃபார்ம்லேயே இருக்க முடியும்? ஒரு கட்டத்தில் கோஹானும் ட்ரங்க்ஸும் அவங்களோட சூப்பர் சையன் ஃபார்ம்க்கே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. சண்டை போட்டு கடுப்பான கோஹான் அவரோட ஸ்பெஷல் மூவை பண்ணுறாரு. வேற என்ன, கமையமையாக்கு தான் ரெடி ஆகுறாரு. ட்ரங்க்ஸும் அதே மாதிரியான ஒரு ஸ்பெஷல் மூவுக்கு ரெடி ஆகுறாரு. ரெண்டு பேரும் அந்த மூவோட பர்ஃபெக்ட் ஸ்டான்ஸை எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கோஹான் அவரோட கமையமையாவை ட்ரங்க்ஸ் மேலே லான்ச் பண்ணுறாரு. ட்ரங்க்ஸும் அவரோட ஸ்பெஷல் மூவை கோஹான் மேலே போடுறாரு. இந்த ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று அப்படியே மோதி கிளாஷ் ஆகுது. அந்த மொத்த இடமும் அப்படியே அதிருது. இதுக்கப்புறமும் இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க.
ஏர்லயே பயங்கரமா இவங்க சண்டை போடுறாங்க. கோஹான் ஒரு பவர்ஃபுல் கிக்கை ட்ரங்க்ஸ் மேலே விடுறாரு. ஆனால் ட்ரங்க்ஸ் அதிலிருந்து எஸ்கேப் ஆகி கோஹானுக்கு ஒரு பஞ்சு வைக்க கோஹான் மட்டையாகிறாரு. இதுக்கு மேலே எந்த பிரயோஜனமும் இல்லை. இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான்னு கோஹான் சொல்கிறாரு. அப்புறம் கோஹான் ட்ரங்க்ஸோட ஒரு கான்வர்சேஷனை நமக்கு காட்டுறாங்க. ட்ரங்க்ஸ், நீ உண்மையாகவே நல்லா சண்டை போட்ட. பட் என்னால் இந்த இன்ஸ்டிங்க்டை ரொம்ப நேரத்துக்கு பிடிச்சி வைக்க முடியலை. இதனால தான் நான் தோற்று போகிறேன். என்னால் என்னோட பேட்டில் இன்ஸ்டிங்க்டை இந்த மாதிரி ஸ்பாரிங்கில் சரியாக யூஸ் பண்ண முடியலை. பட் அது ரியல் ஃபைட்டாக இருந்தால் என்னோட பவர்ஸ் நல்லாவே பூஸ்ட் ஆகிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நான் முதல்ல என்னோட சூப்பர் சையன் ஃபார்மையே உன்னை பார்த்து தான் அவேக் பண்ணேன். நீ ஆண்ட்ராய்ட்ஸ் கூட கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்த. ஆனால் என்னால் எந்த ஹெல்ப்பும் உனக்கு பண்ண முடியல. இதுதான் என்னோட பவர்ஸை ட்ரிகர் பண்ணுச்சு. அப்போது இதை நான் அவேக் பண்ணேன். ஆனால் செகண்ட் டைம் இதை என்னால் அவேக் பண்ண முடியலைன்னு கோஹான் சொல்கிறாரு. நான் உன்னோட இன்னொரு வேர்ஷனை மீட் பண்ணியிருந்தேன். அவனும் இதே தான் சொன்னான். பூ கூட நடந்த ஃபைட் அப்போ அவனால் சூப்பர் சையன் 2வை அவேக் பண்ண முடிஞ்சுது. ஆனால் செல் கூட நடந்த ஃபைட் அப்போ அந்த கோஹான் ரொம்ப கஷ்டப்பட்டதா சொன்னான்னு ட்ரங் சொல்கிறாரு. என்னோட அப்பா கூட நான் ட்ரைனிங் எடுக்கும்போது நாங்கள் 2 பேருமே பயங்கரமாக எங்களை புஷ் பண்ணிக்கிட்டோம். என் அப்பா என்னையும் தாண்டி அதிகமாக புஷ் பண்ணிக்கிட்டாரு. ஏகப்பட்ட ஃபார்ம்ஸையும் அவேக் பண்ணார். அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஈஸியாக எனக்கு இருந்துச்சு. ஆனால் நான் ட்ரை பண்ணப்போ என்னால் அந்த பவர்ஸ் எல்லாம் அவேக்கே பண்ண முடியலை. என்னோட அப்பா அது ரொம்ப ஈஸிங்கிற மாதிரி காட்டிட்டாருன்னு கோஹான் சொல்கிறாரு. நீ சொல்கிறத வச்சு பார்த்தா இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு ட்ரங் சொல்கிறாரு. நீயும் அந்த டைம்லைனில் இருந்த கோஹான் மாதிரி உன்னோட பவர்ஸை அவேக் பண்ணணும். ஆனால் அது எப்படி சாத்தியம்னு ட்ரங்க்ஸ் கேட்குறாரு. ட்ரங்க்ஸ், இங்கே நான் ஒருத்தர் இருக்கிறதையே நீ மறந்துட்டியான்னு ஓல்ட் காய் சொல்கிறாரு. என்னால் கோஹானோட பொட்டென்ஷியலை அவேக் பண்ண வைக்க முடியும். ஏன் அவனோட பியாண்ட் லிமிட் ஃபார்ம்ஸை கூட என்னால் அவேக் பண்ண வைக்க முடியும்னு ஓல்ட் காய் சொல்கிறாரு. இது என்ன இடம்? ஏன் என்னால் அசையக்கூட முடியலை? ஒருவேளை இது ஏதாச்சும் டைம் சாம்பராக இருக்குமோன்னு கோகு கேட்குறாரு. கோகு விஸ் கொடுத்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி இப்போது அந்த ஸ்டாஃப் கிட்ட தான் இருக்காரு. கோகு கஷ்டப்படுறத விஸ் பார்க்குறாரு. என்னாச்சு கோகு? நீ தானே இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ண. இப்போது உன்னாலேயே முடியலை போலியேன்னு விஸ் கேட்குறாரு. இதை கோகு பார்த்துக்கிட்டே இருக்க திடீர்னு அவரை யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. இந்த பவர்ஸை கோகுவால் ஹோல்ட் பண்ணவே முடியலை. இவ்வளோ பவர்ஃபுல் அட்டாக்கை போட்டது யாராங்கிற மாதிரி கோகு பார்க்கும்பொழுது அது ப்ரீவியஸாக நமக்கு சொல்லப்பட்ட டைம் பேட்ரோல் வாரியராக இருக்கார். இவரும் கோகுவோட ஆல்டர்னேட் வேர்ஷன் தான். ஆனால் இவர் இப்போது சூப்பர் சையன் 4 ஃபார்மில் இருக்கார். இவர் எப்போவுமே அந்த டீமன்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த ஹெட்பேண்டும் லாஸ்ட் எபிசோடில் வெஜிடா மேலே போடப்பட்ட ஹெட்பேண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு. இந்த ஒரு ரேஜ் கோகுவை போட்டு பொழக்க வராரு. இவர் வர வேகத்தை பார்த்தே கோகு ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டாரு. இதுக்கு மேலேயும் விட்டா இவன் கோகுவை கொன்னுருவான்னு சொல்லிட்டு விஸ் கோகுவை அங்கேருந்து காப்பாத்திடுறாரு. என்னாச்சு கோகு? எல்லாத்துக்கும் ரெடின்னு சொன்ன, இப்போ மண்ணை கவிட்டு இருக்கன்னு விஸ் கேட்குறாரு. அப்போ அங்கே திடீர்னு வெஜிடா வராரு. வெஜிடா, நீயும் இதை ட்ரை பண்ணி பாருன்னு விஸ் சொல்கிறாரு. வெஜிடாவா? அவன் எப்படி இங்கே வந்தான்னு கோகு ஷாக் ஆகுறாரு. காட்சிகள் மாறுது. கோகுவும் கிராண்ட் ப்ரீஸ்டும் தனியாக ஒரு பிளேஸில் இருக்காங்க. கிராண்ட் ப்ரீஸ்ட், உண்மையாகவே நீ எனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறியான்னு ஆம்னி கோகு கேட்குறாரு. கண்டிப்பாக இல்லை ஆம்னி கோகு. நான் எப்போ ஒரு ஸ்பாரிங்கை பண்ணாலும் அதில் என்ன டெவலப் பண்ணிக்க தான் பார்ப்பேன். அப்படி தான் நான் இந்த பேட்டிலையும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் என்னோட ஃபுல் பவர்ஸை என்னால் எப்போவுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது இந்த மல்டிவர்ஸில் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுது. ஆனால் என்னோட டிஃபென்சிவ் வால் ரொம்பவே பவர்ஃபுல். இது வரைக்கும் யாராலையுமே அதை பிரேக் பண்ண முடியலை. ஒருவேளை நீ அதை பண்ணிட்டா யூனிவர்ஸ்லேயே இதை பண்ண முதல் ஆளாக நீ தான் இருப்ப. பட் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஒருவேளை நீ என்னோட மூவ்ஸை காப்பி பண்ணா அது உனக்கு செட் ஆகாது. உன்னால் என்கிட்ட இருந்து எதையும் லேர்ன் பண்ணவும் முடியாது. ஸோ நீயும் உன்னோட இன்னொரு வேர்ஷனும் ஒன்றா சேர்ந்து இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான டெக்னிக்கை டெவலப் பண்ணுங்கன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. இப்போ நமக்கு ஒரு மாண்டேஜ் மாதிரியான விஷயங்களை காட்டுறாங்க. அதில் ஆம்னி கோகு கிராண்ட் ப்ரீஸ்டோட ட்ரைனிங் எடுக்கிறத காட்டுறாங்க. அப்படியே கோகுவும் வெஜிடாவும் விஸ்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அடுத்து கோஹான் அவரோட பொட்டென்ஷியல் அவேக் பண்ண ஓல்டு காய் ஹெல்ப் பண்ணுறத காட்டுறாங்க.
காட்சிகள் மாறுது. ஒரு அன்னோன் லொகேஷன்ல ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள இருந்து நிறைய பேர் வராங்க. இவங்க எல்லாரும் அவங்களோட முகத்தை மறைச்சிருக்காங்க. அதுல அந்த மிஸ்டீரியஸ் மேனும் இருக்காரு. அவர் இப்போ பேசுறாரு. வெஜிடா, நீ சேயனுக்கு மட்டும் கிங்கா இருக்க போறதில்ல, இந்த மொத்த யூனிவர்ஸோட கிங்காவும் இருக்க போற. அதுக்கான வேலைகளை நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு அந்த மிஸ்டீரியஸ் மேன் சொல்ல வெஜிடா வில்லத்தனமா சிரிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.